Shalom. Praise God. Day 163. Be the light in the world என்ற தலைப்பில் உபாகமம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது அவர்கள் பிரவேசிக்க போகிற தேசத்தை குறித்து கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். இந்த வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அடிப்படைகள் என்ன என்று கர்த்தர் கூறுகிறார். உபாகமம் 11:1 அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. தேவன் மேல் அன்பு கூர்ந்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 11:8-9 வசனங்களை பார்க்கும்போது, நீங்கள் பலப்படும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வீர்களாக. எகிப்து தேசத்திலே நீர் பாய்ச்சுகிற வயலை அறிந்தார்கள். ஆனால் இங்கே உபாகமம் 11:10 வாசிக்கும் போது, நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது, அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். அப்போ எகிப்திலே 1 வருடத்திற்கு 1 அங்குல மழை தான் பெய்யுமா. எனவே எகிப்தின் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். உபாகமம் 11:11-15 வசனங்களை படிக்கும்போது, இவர்கள் குடியிருக்க போகிற பகுதிகளிலே தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவது கஷ்டமானது. ஏனென்றால் அது காடு மேடான பகுதியாகும். மலைகள் குன்றுகள் உள்ள தேசம். இந்நாளில் போல அந்த நாட்களில் உகந்த ஒரு டெக்னாலஜி ஒன்றுமே இல்லை. மழையை நம்பியே அவர்கள் வாழ வேண்டியது இருந்தது. தேவன் வேண்டுமென்றே தான் இந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்தார். அவரை மட்டுமே நம்பி சார்ந்திருக்க வேண்டும் என்று தான் அந்த இடத்திலே அவர்களை குடியேற்றினார். இன்றைக்கு அந்த தேசம் காய்ந்த நிலையில் இருப்பது தேவனுடைய நியாய தீர்ப்பு மாத்திரமே ஆகும். இன்றைக்கும் கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றால் உபாகமம் 11:14 படி தேவன் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 11:22 இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், அதை தான் உபாகமம் 11:23-25 வசனம் வரை வாசிக்கும் போது, உங்களை பார்க்கிலும் பெரிய பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும், உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். ஸோ இங்கே வாசிக்கும் போது இவர்கள் சுதந்திரிக்க போகும் தேசம் எத்தனை சிறந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் இங்கே கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? உன் உள்ளங்கால் மிதிக்கும் எல்லா இடமும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இதே காரியத்தை தான் யோசுவாவுக்கும் கர்த்தர் சொன்னார். ஆனால் அதற்கு அவர்கள் வலது இடது புறம் கிழக்கு மேற்கு மேலும் கீழும் என்று அவர்கள் நடக்க வேண்டும். இதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாஞ்சித்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 11:26 வசனம் கீழ்ப்படிதலே இங்கே மிகவும் முக்கியமான காரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11:27 கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். இன்று அநேகர் கீழ்ப்படிதலை கண்டு கொள்வதில்லை. கர்த்தருடைய கிருபையை விசுவாசிக்கும் போதுதான் காக்கப்படுவோம், வளர்கிறோம், பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்போம். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், கீழ்ப்படிதல் இருந்தால் தேவனிடத்தில் அன்பை ஏற்படுத்தும். உபாகமம் 11:28 இங்கே கர்த்தர் கேட்பது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு சென்றுவிடக் கூடாது என்றுதான். அப்படி நீங்கள் பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் என்று கிளியராக நம்ம வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் இந்த அதிகாரத்தை மாத்திரமல்ல, நாம் நம்ம கடந்து போன அந்த மெடிடேஷன் பைபிள் ரீடிங்லேயும் இப்போ நமக்கு தொடர்ந்து நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களிலும் கீழ்ப்படிதலை அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படிதல் இருந்தாலே மற்ற பாவங்களுக்கு நாம் செல்லாதபடி தேவன் நம்மை வழி நடத்த முடியும். ஆமீன். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல தகப்பனே, உபாகமம் 11ஆம் அதிகாரத்தின் மூலமாக கீழ்ப்படிதலும் அன்பும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வதை குறித்து எங்களோடு பேசினீர். எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு தந்த கற்பனைகளையும் நியாயங்களையும் விட்டு விலகாதபடி உம் பாதையில் நடக்க கிருபை தாங்க. எங்களுக்கு அதன் மூலம் தருகிற அந்த சுதந்திரத்தை சமாதானத்தோடு அப்பா நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கனம் மகிமை கனம் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.